பாலி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நார்த் சைடில் இருக்கிற பிளேஸு. பாலினாலே நமக்கு நினைவு வர்றது வந்து பீச்சஸ் தான். பட் உபுட் வந்துட்டு ஃபேமஸ் ஃபார் ரைஸ் ஃபீல்ட்ஸ். இது ஒரு மலைப்பகுதி. இது கொஞ்சம் எலிவேட்டடான பிளேஸில் இருக்கிறதுனால ரொம்ப கூலாக இருக்குது சம்மராக இருந்தால் கூட. அண்ட் இது வந்துட்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஊர் இது. அண்ட் அதை விட நாங்கள் தங்கியிருந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸு. இது உபுட் சென்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும். அண்ட் இது வந்து ரொம்ப காமாக ஒரு அமைதியான ஒரு ரைஸ் ஃபீல்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு தோட்டம் இருக்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. அண்ட் வாங்க இந்த வீட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பழைய கல் சிலைகள்லாம் வச்சு ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அண்ட் மாடர்னாக இருக்குது. லைக் பர்ஃபெக்ட் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து டூகா விலா வந்துட்டு உபுட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இல்லைனா இங்கே நம்ம ஊர் மாதிரியே 2 வீலர்ஸ் நிறையா இருக்குது, ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஜாலியாக இங்கே ஊர் சுற்றலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு நீங்கள் ஊர் சுற்றலாம் கூட இந்த பிளேஸ்லேயே ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே. இந்த ஃபுல் 2 ஸ்டோரி ஹவுஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் முன்னாடி வந்து இந்த கார்டன் ஃபேஸிங் டைனிங் ஹால் இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் த கிச்சன். இந்த கிச்சன் நீங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களே ஆள் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம கேட்குற பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தராங்க. ஸோ மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. அது வந்துட்டு ரைஸ் ஃபீல்ட் ஃபேஸிங் பெட்ரூம். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு புத்தா ஸ்டாச்சுவோட நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இந்த கூரை மாதிரி சீலிங் இருக்குது. அண்ட் இந்த சீலிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெட்டு இன்க்ளூடிங் அட்டாச் பாத்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஹாலோட. இது ரொம்ப மாடர்னான ஒரு பிளேஸு. பட் இந்த கூரை வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நான் சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்மரில் இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் இருக்கிறதுக்கு ஏசியும் போட்டிருக்காங்க. பட் இந்த பிளேஸே ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. நாங்களாம் ஏசி யூஸ் பண்ணவே இல்லை. பாலியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்படி ஒரு வியூவோட பேட்ஸ்டப் இருக்கிற பிளேசஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த பிளேஸ் வந்துட்டு இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கெட்டவே. இந்த வீடை ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துலையும் என்னென்ன பொருள் வைக்கணும்னு பார்த்து வச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கான்டெம்ப்ரரியாக இருந்தது. ரொம்ப மாடர்னான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஹால், ஒரு பெட்ரூம். ஆனால் அதுலேயே ட்ரெடிஷ்னலான திங்ஸும் இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த புத்தர் சிலை, வெளியே இருந்த விநாயகர் சிலை, அண்ட் மேலே இருந்த அந்த பேம்பூ ரூஃப் டாப்பு. அண்ட் அங்கேருந்து பார்க்குற வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு தெரியும். அண்ட் அங்கேருந்து நேராக பார்த்தா அங்கே இருக்கிற ரைஸ் ஃபீல்ட்ஸ், தென்னை மரம் இருக்கிற வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்லாம் வச்சு அந்த வீடு ரொம்பவே அழகாக இருந்தது. கார்டன்லேயும் ரொம்ப ஏன்ஷியன்ட்டான ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல லுக் கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நமக்கு தேவைன்னா சமைச்சிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் கிச்சனும் இருந்துச்சு. அங்கே சமைக்கிறதுக்கு தேவையான ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரிட்ஜில் சில பொருட்களும் வச்சுருந்தாங்க. லைக் சால்ட்டு, சுகர், ஆயில், அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே லைக் நம்ம வீடு மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லணும். இப்போ நம்ம டூகா விலாவோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இது மலைப்பகுதிங்கிறதுனால ஸ்ட்ரீட் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம். அங்கேருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த தாழ்வான பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுவும் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல். வெளிநாட்டில் சொல்கிற மாதிரி ஒரு முடிவே இல்லாத பூல். அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு கார்டனை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஒரு ரிலாக்ஸ்டான ஹாலிடேயில் வந்து ரொம்பலாம் ஊர் சுற்றி பார்க்க வேணாம், எனக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து ரிசார்ட்டில் இருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி விழாக்கு வர்றது ரொம்ப நல்ல பிளானாக இருக்கும். அதுக்கு உபுடில் இந்த பிளேஸை நாங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். இது நாங்கள் எப்படி புக் பண்ணோம், எந்த வெப்சைட்லேருந்து இதை புக் பண்ணோம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பெரிய
பெரிய ஃபேமிலியாக நீங்கள் டூர் வந்தாலும் இங்கே தங்கலாம். அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் இங்கே தங்கலாம். 2 செப்பரேட் பெட்ரூம்ஸ் இருக்குது, 2 செப்பரேட் பாத்ரூம்ஸு, அதோட ஒரு ப்ரைவேட் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் அண்டு உட்காரதுக்கு லைக் வெளியே நடந்து போகிறதுக்கு அந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது உங்களுக்கு. பால்கனி, ஸோ வெளியே உட்காரதுக்கு ஒரு சின்ன கூரை மாதிரி போட்ட ஒரு இடம் அண்ட் கார்டன் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாலி வந்தீங்கன்னா உபுடும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். யூஸ்வலி பாலி வரவங்கெல்லாம் குட்டா, செமினியாக் போன்ற இடங்கள்லேயே இருந்துட்டு கிளம்பிடுவாங்க, அங்கேயே பீச் சர்ஃபிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு. ஆனால் நம்ம இந்த ட்ரிப்பில் போனது ஒரு எக்ஸாட்டிக்கான கிலி ஐலாண்ட்ஸுங்கிற ஒரு பிளேஸுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்டோட நம்ம ஊர் மண் வாசனையோட இருக்கிற உபுடுங்கிற ஒரு பிளேஸுக்கும். ஸோ உபுடில் இந்த விழாவில் நம்ம கம்ஃபர்டபுளாக தங்கிட்டு நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம ஏர்போர்ட் தான். பட் ஏர்போர்ட் போகிற வழியில் நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டே போவோம். ஸோ உங்களை அடுத்த இடத்துல சந்திக்கிறேன். இன்னும் உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.